தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஈரான் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இதில் பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு எதனா ஆச்சுன்னா ஈரானே இருக்காது அப்படின்ட்டு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர் இருக்கார்ல கமினி, இவரோட இறுதிச்சடங்கு நிகழ்வு சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. அந்த நிகழ்வை கவனிச்சு பார்த்தீங்களா? அந்த நிகழ்வுக்கு வந்த மக்கள் பெரும்பாலானவங்க இது போல் நிறைய விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது ட்ரம்ப்பை கொலை பண்ணணும், அவர் உயிரை எடுக்கணும், நாம் இந்த முறை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம நாடே ஒட்டுமொத்தமாக அடறதுக்கு ட்ரம்ப் தான் காரணம், கமினியை கொண்டு இருக்காங்க, அவரை சும்மா விடக்கூடாது, பழித்து எடுத்தாகணும்னு பல பேரை முழக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இது இல்லாமல் கமனி அவர்களோட பூத உடல் ஈராக் வரைக்குமே கொண்டு போகப்படுச்சு. தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இறுதிச்சடங்கு நிகழ்வு சார்ந்தால் ஃபுல்லாக இறுதி உருவமாக கொண்டு போயிருந்தாங்க. அப்போ இந்த ஈரானை சேர்ந்தவங்க, ஈராக்கை சேர்ந்தவங்க எல்லாருமே இதே முழக்கத்தை முன் வச்சாங்க. திரும்பவும் ட்ரம்ப்பை சும்மா விடக்கூடாதுங்க, அவர் ஏதாவது பண்ணியாகணும், பழித்திருத்தாகணும்னு இதே முழக்கத்தை முன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வழக்கம் போல் முழக்கம் ஒன்று எழுப்புவாங்க பாருங்க, டெத் டு அமெரிக்கா, டெத் டு ட்ரம்ப்னு சொல்லிட்டு அதே முழக்கத்தை இங்கே எழுப்பியிருந்தாங்க. அண்டு இது எல்லாத்தையும் ட்ரம்ப் அவர்கள் செய்தி ஊடகங்கள் மூலமாக பார்க்காம இருந்திருப்பாரு. என்ன நம்ம சாவறதுக்கு இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கான்னு அவர் கடுப்பாகாமல் இருந்திருக்கோம். கண்டிப்பாக கடுப்பாக இருப்பார். ஏன்னா அந்த களத்தில் நடந்த விஷயங்கள் அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் கடந்து ஒரு வழியா கமனி அவர்களோட பூத உடல் இருக்குல்ல, அது அப்படியே இளைப்பாறுதல் சார்ந்து துயில் கொள்ள நல்லடக்கம் செய்யப்பட்டாச்சுங்க. அந்த காட்சி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு காட்சி இருக்குல்ல, உள்ளுக்குள்ள எடுக்கப்பட்டிருக்க காணொலி தொகுப்பு, இதை அப்படியே ஈரான் முழுக்க இருக்க ஊடகங்கள் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க.
நம்ம உலகம் முழுக்க கமனினாலே ரொம்ப மோசமானவர், ஈரான் மக்களை போட்டு வாட்டி வதைச்சிட்டு இருக்காரு, அணு ஆயுதம் சார்ந்து ஃபுல்லாக இவர் தான் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு, கண்டுபிடிக்காதுன்னு நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தா இது என்ன லட்சக்கணக்கான மக்கள் அவருக்காக அழுகுறாங்க. அப்போ நம்ம செட் பண்ண நரேட்டிவ் என்ன வருதுன்னு ட்ரம்ப்புக்கு ஒரு படபடப்பு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் டெத் டு ட்ரம்ப், டெத் டு அமெரிக்கான்னு வேறு கத்துனாங்களா அந்த ஃபியூனரல்ல, இன்னும் கடுப்பாயிட்டாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இப்போ? ஓகே, நீங்கள்லாம் கத்துறத பார்த்தா தெரியுது என் உயிருக்கு திரும்ப நீங்கள் வேட்டு வைக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்னை கொலை பண்ண மட்டும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரான் இருக்காதுன்னு சொல்கிறாரு. 1000 மிசைல்ஸை ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஈரானை நோக்கி 1000 மிசைல்ஸ் ரெடியாக இருக்குது. என்னை யாராவது கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக அந்த மிசைல்ஸ் எல்லாமே ஈரானில் வந்து விழும். அது ஒன்று சாதாரண மிசைல்ஸ்லாம் நினைக்காதீங்க, ஒட்டு மொத்தமாக ஈரானே காலி பண்ணி விட்டுரும். அப்போ ஏற்பட்ட மிசைல்ஸ் எங்கள் வசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிட்டு எப்படி இந்த ஆர்டரை நான் போட முடியும், எல்லா விஷயமும் சைலண்ட் ஆகிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆர்டர் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் லான்ச் பண்ணி விட்ருங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோன்னு நான் ஆர்டரை பாஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு உயிர் பயம் சார்ந்து நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஈரானே இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் யோசிக்கிறாருன்னா இது என்னங்க சொல்கிறது? நம்ம இந்தளவுக்கு போயிருக்காரு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரீமா. ஓகே, இந்த ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அதோட செய்தி தொடர்பாளரான இஸ்மாயில் பகே இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த எனிமியோட மூமெண்ட்ஸை நாங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுவும் சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது பாருங்கள், லைக் இந்த கோஸ்ட், இந்த கடல் பகுதியாக இருக்கட்டும், தீவுகள் பகுதியாக இருக்கட்டும், எல்லை பகுதியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஃபோர்ஸஸ் இப்போ வரைக்கும் எங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுக்கான செக்யூரிட்டியை வழங்கிட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி ஒரு எறும்பு கூட ஈரானுக்குள்ளே வர முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொல்கிறது நடந்து உள்ளே வர்றது, இந்த கிரவுண்ட் இன்வெஷன்லாம் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் போர் விமானங்கள் மூலமாக இன்னும் அமெரிக்கா ஈரானுக்கு சிம்ம சொப்பனமாக தான் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ரைட்டு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குல்ல, அதான் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டு 22வது நாள்லேயே ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சேஃப்கார்ட் பண்ண தவறிடுச்சு. அமெரிக்காவால் தான் அந்த ஒப்பந்தமே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஈரான் சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார். அண்ட் இந்த போருக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா இரு தரப்புலேருந்து மரியாதை இருக்கணுங்க. சும்மா எங்ககிட்ட அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுறது, அதுக்கப்புறம் எங்களே அடிக்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சு எங்கள் மேலே பழி போடுறது, இதெல்லாம் அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மியூச்சுவலாக 2 தரப்புல இருந்தும் மரியாதை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். வர வர அமெரிக்கா மேலே எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருந்துச்சுல, அது 0 லெவலுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அமெரிக்காவை துளியும் நம்ப முடியாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன ப்ரோ, திரும்ப அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்களா? திரும்ப உலக அமைதிக்கு திரும்ப தான் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது, பட் நடக்கும். அந்த விஷயம் சார் தான் சொல்லிடுறேன். ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாப்ல, ஈரான் ரொம்ப கெஞ்சிச்சு என்கிட்ட, இல்லைங்க ரொம்ப அடிக்கிறீங்க, வானா போது நிறுத்திடுங்க, நாம் திரும்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போன்னு ஈரான் என்கிட்ட கெஞ்சிச்சு, அதனால் அண்ணன் பெரிய மனசு பண்ணி ஓகே வாங்க பேசுவோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த குரூப்பில் டூப் இருக்குல்ல, டிவியில் பார்த்துருப்பீங்களா இந்த காமெடி ஷோலாம், 10 விஷயம் சொன்னால் அதில் 1-2 உண்மையாக இருக்கும், மற்றதெல்லாம் ஃபேக்காக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் ட்ரம்ப் பேசுகிறப்ப விட்டு கவனிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா நம்ப வச்சுருவாப்புல. இங்கே அப்பாஸ் இருக்கார்ல, அவர் ஒமான் கிளம்பி வந்துட்டாருங்க, பேச்சுவார்த்தைக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் வந்ததும் ஈரான் சைடில் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏங்க நாங்கள் ஒன்றும் கேட்கல, ட்ரம்ப் தான் கேட்டாங்க, அமெரிக்கா தான் கேட்டுச்சு, பேச்சுவார்த்தை நடத்துவோம், பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிப்போம் அப்படின்னு, அதனால் வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஓகே 2 தரப்பில் யார் சொல்கிறது உண்மைன்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த கத்தாரை சேர்ந்த நெகோஷியேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி ஈரான் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஈரான் போனதுமே இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும், இதுக்கு ஈரான் இறங்கி வரணும்னு அமெரிக்கா சைட்லேருந்து இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஈரான் என்ன நம்ம தெளிவாக சொல்லி அமைச்சிருக்கோம் அவங்ககிட்ட, என்ன சும்மா அமெரிக்கா மிரட்டிக்கிட்டே இருக்குது, முழு நீள போருக்கு அமெரிக்கா ரெடியான்னு கேளுங்க, நாங்கள் ரெடின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். மக்களே பெரிய ஸ்டேட்மெண்ட் மக்களே இது. ஈரான் ஒருபோதும் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகாது, கடைசி வீரர் எங்கள் நாட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம், போங்க உங்கள் ட்ரம்ப் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த டீமை. இந்த டீமை, இந்த கத்தாரி டீமை அமைச்ச கையோடு தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஒமானுக்கு வந்திருக்காப்புல பேச்சுவார்த்தை சார்ந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஷெஹபாஸ் ஷெரீஃப், அவர் இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காரு, எங்கள் தயவு செஞ்சு அந்த பழைய எம்ஓஇ இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக பேச்சுவார்த்தை முடிச்சிருங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த எம்ஓஇ பேஸ் பண்ணி இறுதி உடன்படிக்கை எட்டப்பட்டுச்சு அப்படின்னா கிரெடிட்ஸ் பாகிஸ்தானுக்கு போகல, அவர் அதுக்காக இந்த அளவு புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஈரானும் கத்தார் லீடர்ஸும் இந்த முறை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பெருசாக கேர் பண்ண மாதிரி தெரிலங்க. ஓகே ரைட்டு, இதை நம்ம டே 1 சொல்லிட்டோம், இது வெறும் பெட்ரு முயற்சியாக தான் இருக்க போது மீடியேட் பண்ணது பாகிஸ்தான் அப்படின்ட்டு. இப்போ அப்படி தான் முடிஞ்சிருக்கு. அமெரிக்க மிலிட்ரி சேர்ந்த ஒரு டீமு லெபனான் கிளம்பி போயிருக்காங்க.
எதுக்காகனா இந்த இஸ்ரேலுடனான சீஸ்ஃபயர் இருக்குல்ல, லெபனான் இஸ்ரேல் சீஸ்ஃபயர் அமெரிக்கா முன்னிலையில் கையெழுத்தாச்சு பார்த்தீங்களா, இதை சப்போர்ட் பண்ணி தான் இந்த டீம் அங்கே இறங்கியிருக்கு. ஆனால் போகிற டீம் இஸ்ரேல் எதனா தப்பு பண்ணால் அவங்க தலையில் அடித்து இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இஸ்ரேல் படைக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க. இது நிதர்சனம் தானே. இது எதை வச்சு சொல்கிறேன்னா, லெபனானில் இருக்க முக்கியமான இடங்களில் இஸ்ரேல் செம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கே இருக்க ஹிஸ்டாரிக் சைட்ஸ் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அமெரிக்கா எதுக்கு போச்சாங்க? ஓகே ரைட்டு. யுக்ரைன் அடுத்து இந்த கலைபுரத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த யுக்ரைன் என்ன பண்ணி வச்சுருக்கான், 4 வெசல்ஸை அசோவில் வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காமா. ரஷ்யா அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கு. 4 கப்பல்கள் அடிச்சிருக்காங்க யுக்ரைன் அப்படின்ட்டு. பொதுவாக ரஷ்யா கிட்ட யுக்ரைன் அடிவாங்க தான் கேட்டிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக யுக்ரைன் அடிச்சுக்கிட்டு இருக்காமா. சரி, இவ்வளோ வீரமாக அடிக்கிறாங்களே, அப்போ அடுத்தடுத்த வீரத்தை காட்டுறது தெளிவாக இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும்ல. ஆனால் யுக்ரைன் அதிபர் என்ன பண்ணுறாரு ஜெலன்ஸ்கி, இன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்காப்புல, இல்லை ரஷ்யா எங்களை அடிக்க காத்திருக்கு, எங்களை பெரிய அடி அடிச்சு ஒரேடியாக முடிச்சு விட போகிறாங்க, உலக நாடுகளை பாதுகாக்க முன் வரணும்னு அவங்க அதிகம் பண்ணுறாங்க. அதாவது குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தெளிவாக பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க, ரஷ்யாவோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. யுக்ரைன் சமீபகால அட்டாக்ஸ் மூலமாக எல்லையை தாண்ட ஆரம்பிச்சிருக்கா. ரஷ்யா எந்த நேரமும் ஒரு பேரழிவு அட்டாக்கை யுக்ரைன் நோக்கி செயல்படுத்த ரெடியாக இருக்காங்க தான் தெரியுது. ஒருவேளை ரஷ்யா யுக்ரைனை பெரிய அடி அடித்தாங்கன்னு வைங்க, அப்போ திரும்பவும் அமெரிக்கா தலைமையில் பல நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துரும். இன்னும் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் சாங்ஷன்ஸ் அதுன்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன போடுறதுக்கு இருக்குது சாங்ஷன், அதை எல்லாத்தையும் போட்டாச்சு ஆல்ரெடி. இப்படி ஒன்று நடந்துச்சுனாக்கா ரஷ்யாவை தனிமைப்படுத்துகிறோன்ற முயற்சியை ஒட்டுமொத்த நாடுகளை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அது இந்தியாவுக்கு தலைவலியாக மாறும். பிகாஸ் இப்போ நின்று போனதாக கருதப்பட்ட இந்த ஈரான் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட் திரும்ப அரைஸ் ஆகிடுச்சா, இதனாலேயே இந்த ஹார்மோஸில் நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய சில எரிபொருள் சார்ந்த தேக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சா. இது பார்த்தா ரஷ்யாவோட சார்பையும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தியாவை புஷ் பண்ணி விலக்கி விட்டுருச்சு. அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியா மக்கள் நலனுக்காக ரஷ்யாவோட நாங்கள் எண்ணெய் சார்ந்த வர்த்தகத்தை ஈடுபடுவோம்னு சொன்னாங்கனாக்கா 10%, 50%, 100% இல்லைங்க, 500% வரைக்கும் இந்தியா மேலே அமெரிக்கா டேரிஃப் போட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஸோ எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு தெரியுதா இந்த கான்ஃப்ளிக்ட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வீணாக இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஈரான் யுக்ரைன் போர்கள் இருக்குல்ல, இதில் இந்தியாவோட தலை உருண்டுகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.